Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் R programming language யூஸ் பண்ணி matrix operations வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Matrix அப்படிங்கிறது it is a rectangular array of numbers that are arranged in row and column. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3x3 matrix அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3 row இருக்கு, அதே போல் 3 column இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு 2x2 matrix, 2 row இருக்கு, 2 column இருக்கு. இதில் இந்த 2x2 இருக்குல்ல, இதுதான் வந்து order of the matrix அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் இங்கே வந்து 3x3 தான் வந்து இந்த matrix ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லணும். 3 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? மேட்ரிக்ஸ் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். முதல்ல மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை அடிஷன் பண்ண முடியும். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், M1 அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம், 3x3 மேட்ரிக்ஸு. M2ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். M1 M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். M1 பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதுதான் M1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இதான் 1,1, 1,2, 1,3 அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா 2,1, 2,2, 2,3 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது 3,1, 3,2, 3,3. ஓகேங்களா? அதான் 3 ரோ 3 காலம் அப்படிங்கிறது. அதுதான் அந்த மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். M2 மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, M1 plus M2 அதை கால்குலேட் பண்ணி ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. சரிங்களா? எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 1,1ஐயும் இதில் இருக்கக்கூடிய 1,1ஐயும் ஆட் பண்ணுறோம். அதாவது 9 plus 1 வந்து 10, 1 plus 9 வந்து 10, 4 plus 6 10, 7 plus 3 10, அதே போல் 2 plus 8 10, 5 plus 5 10, இதே போல் உங்களுக்கு 9 plus 1 10, 3,3 வரைக்கும் நமக்கு ஆட் பண்ணி ரிசல்ட் கிடைச்சிருக்கும். இதுதான் நம்ம எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன். சரிங்களா? அதுதான் வந்து M1 plus M2 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். அதே போல் மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து குமிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் என்ன மீனிங் அப்படின்னா M1 கூட M2 ஆட் பண்ணுறதும் M2 கூட M1 ஆட் பண்ணுறதும் சேம் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது M1 plus M2 is equal to M2 plus M1. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல M1 plus M2 ஆட் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் M2 ஓட M1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லையுமே வந்து நமக்கு சிமிலராக கிடைச்சிருக்கு. அதான் நம்ம இப்படி எழுதியிருப்போம். M1 கூட M2 ஆட் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தான், M2 கூட M1 ஆட் பண்ணாலும் நமக்கு சேம் ரிசல்ட் தான். இதுதான் நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து குமிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். M1 plus M2 is equal to M2 plus M1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே போல் மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படிங்கிறது அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், M1 M2 M3 அப்படின்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதில் M1 கூட M2 ஆட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட M3 ஆட் பண்ணுறோம். எந்த சைடு பார்த்தீங்கன்னா M2 மேட்ரிக்ஸோட M3 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை M1 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷனுடைய அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அடிஷனுக்கு நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் இதுதான். M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் M1 M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? முதல்ல இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் M1 பிரிண்ட் பண்ணியிருக்கோம், M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு M1 மேட்ரிக்ஸ் வந்து 3,3, அதே போல் M2வும் 3,3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அது M1 plus M2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். M1 மேட்ரிக்ஸை M2 மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணால் நமக்கு ரிசல்ட்டு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அதே போல் M2 plus M1ம் நமக்கு சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம அந்த ஸ்லைடில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் அடிஷனுடைய குமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். M1 plus M2 is equal to M2 plus M1. ரெண்டு மேட்ரிக்ஸும் வந்து சேம் மேட்ரிக்ஸ் தான். சரிங்களா? அதனால இது வந்து மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து குமிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை செக் பண்ணலாம். இங்கே 3 மேட்ரிக்ஸ் இருக்குது, M1 M2 M3 அப்படின்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. 3 மேட்ரிக்ஸை முதல்ல கிரியேட் பண்ணிப்போம். 3 மேட்ரிக்ஸுமே வந்து நமக்கு 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ரன் பண்ணுவோம். இதில் என்ன இருக்கு பாருங்கள், M1 plus M2 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் M3 ஆட் பண்ணுறோம்.
முதல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் M2 M3 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட M1 ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு ரெண்டு ரிசல்ட்டும் சேமாக வந்துச்சு அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை ரன் பண்ணிப்போம். ஸோ நமக்கு என்ன ரெண்டு ரிசல்ட்டுமே வந்து சேமாக வந்திருக்கு. அதாவது M2 + M3யோட M1 ஆட் பண்ணுறதும் M1 + M2 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் M3 ஆட் பண்ணுறதும் நமக்கு சேம் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. சரிங்களா? அதனால நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷனை அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதே மேட்ரிக்ஸ் தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். சரிங்களா? இங்கே Z அப்படிங்கிறது ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா Z அப்படின்னு சொல்லி ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். 3x3 மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே M1 மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் வந்து 3x3 அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? அதனால ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். M1 கூட ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? M1 தான் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், M1உடைய ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதே தான் திரும்ப இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ இதுதான் வந்து அந்த M1 மேட்ரிக்ஸ். நம்ம வேணால் இங்கேருந்து திரும்ப M1 மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட்டு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, சேம் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது சப்ட்ராக்ஷன். மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் அடிஷனும் நமக்கு வந்து எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் தான், மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷனும் எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, M1 M2 ரெண்டு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே 3x3 மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் M1 M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் M1 - M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் M2 - M1 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ M1 - M2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து M1 மேட்ரிக்ஸ், இது M2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது 1 - 9 வந்து -8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே போல 4 - 6 வந்து -2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 7 - 3 அப்படிங்கிறது 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 2 - 8 வந்து 6, 5 - 5 வந்து 0, 8 - 2 6, அதே போல 3 - 7 வந்து -4, 6 - 4 வந்து 2, 9 - 1 8 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதான் எலிமெண்ட் வைஸ் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இங்க மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வந்து நாட் commutative அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா M1 - M2 is not equal to M2 - M1. இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. முதல்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல M1 - M2 வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல M2 - M1 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே வந்து சிமிலரா இல்லை. அதனால மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வந்து இஸ் நாட் commutative அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வந்து இஸ் நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ல 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. M1 M2 M3 அப்படின்னு சொல்லி 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா M1 இருந்து M2 மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்ல M3 வந்து மைனஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே போல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா M2 - M3 ஒரு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை M1 இருந்து மைனஸ் பண்றோம். ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட். இது ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலா இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடா இருக்கும். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். சரிங்களா? M1 M2 கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை மட்டும் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிப்போம். ஸோ M1 மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கு, M2 மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கு. ரெண்டுமே வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? முதல்ல M1 - M2 என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். M2 - M1 பண்ணால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ M2 - M1ம் M1 - M2வும் நாட் ஈக்குவல். சரிங்களா? அதனால மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வந்து இஸ் நாட் commutative அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸும் சிமிலரா இல்லை. அதே போல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொன்னோம் இல்லையா? இங்கே 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. M1 M2 M3 3 மேட்ரிக்ஸ் இருக்கு. அதை முதல்ல கிரியேட் பண்ணிப்போம். 3 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். மூணுமே வந்து 3x3 மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வந்து நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? M1 - M2 - M3 இதை லெஃப்ட் சைடாக எடுத்துருக்கோம். சரிங்களா? M1லேருந்து M2 மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து M3 மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோடைய ரிசல்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் M2 - M3 முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் M1லேருந்து இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ரிசல்ட் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டும் வந்து இஸ் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறதால மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன் வந்து இஸ் நாட் அசோசியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா?
அடுத்தது மேட்ரிக்ஸ் டிவிஷன். மேட்ரிக்ஸ் டிவிஷன் அப்படிங்கிறதும் இட் இஸ் ஆல்சோ அன் எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, M1 M2 இருக்கு. இங்கே என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, M1 டிவைடட் பை M2. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. எலிமெண்ட் வைஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை 9, 4 டிவைடட் பை 6, 7 டிவைடட் பை 3, 2 டிவிஷன் 8, 5 டிவிஷன் 5 நமக்கு வந்து 1 கிடைச்சிருக்கும். இங்கே இருக்கு பாருங்க, இது அதாவது 2,2ல. ஓகேங்களா. அதே போல் 2,3 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 டிவிஷன் 2 நமக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டிவிஷனுக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. அதே போல் மேட்ரிக்ஸ் டிவிஷனும் வந்து நமக்கு இட்ஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது என்னென்னா M1 டிவைடட் பை M2 இஸ் நாட் ஈக்குவல் டு M2 டிவைடட் பை M1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேட்ரிக்ஸ் டிவிஷனுக்கும் நம்ம சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. M1 M2 கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் M1 M2 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் M1 டிவிஷன் M2வை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. டிவிஷன் வந்து எலிமெண்ட் வைஸ் ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா. நமக்கு என்ன ரிசல்ட் வருது பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இதுதான் நம்ம ஸ்லைடில் பார்த்த எக்ஸாம்பிள். இதே போல் M2 டிவிஷன் M1 பண்ணால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிரிண்ட்டு M2 டிவிஷன் M1. ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வருது. அப்போ மேட்ரிக்ஸ் டிவிஷனும் வந்து இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா. அதே போல் மேட்ரிக்ஸ் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸோடைய ஆர்டரும் வந்து சேமாக இருக்கணும். சரிங்களா. அப்போ தான் வந்து நம்ம எலிமெண்ட் வைஸ் டிவிஷன் வந்து பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.